கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பாஸ்ட் 2 years நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான் அப்படிங்கிறதா லாஸ்ட் இயருடைய வாக்குத்தத்தம். உண்மையிலே எனக்கு அந்த வசனம் எனக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு வசனமாக இருந்தது. கிரியைகளை செய்த வசனமாக இருந்தது. கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில், மற்றபடி ஹெல்த் வைஸ் அண்ட் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள், சக்ஸஸ் ரேட், இந்த போல் நம்மளுடைய மினிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் போயிருக்கோம். நம்ம இப்படியாக ஆண்டவர் கர்த்தரை நம்புகிறனும் செழிப்பான் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு. சரிங்களா? கர்த்தர் கொடாக்குடி நன்றி. அந்த வார்த்தை நமக்கு விசுவாசிக்கும் பொழுது தான், எந்த ஒரு விஷயமும் நம்ம நம்பும் பொழுது தான் அதனுடைய பலனை பார்க்க முடியும். இப்படியாக போன வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய பிள்ளைகள் குடும்ப ஜெபம் ஏறெடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை சொல்லிட்டு தான் அவங்க ஜெபிப்பாங்க. ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்க வைப்பேன். இப்படி தான் நான் செய்வேன். மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு வசனமாக இருந்தது. இந்த வருஷம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இப்படியாக வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, என்ன வசனம் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு நினைக்கும்பொழுது இருதயத்தில் பொங்கி கொண்டிருந்த வசனம் இது. நான் அந்த பப்ளிங் எஃபெக்ட் ஒன்று இருக்கும், நமக்கு பொங்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சங்கீதம் 101:1. ஆனால் நான் அதோட கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், அதோட நிறுத்த மாட்டேன். ஆண்டவர் வார்த்தைக்காக வெயிட் பண்ணுவேன். வார்த்தைக்காக வெயிட் பண்ணும்பொழுது அவர் வார்த்தை கொடுத்தார். சங்கீதம் 101:1. அதை எடுத்து வாசிக்கும் பொழுது இப்படியாக, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், ஏகோவாவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஹல்லேலூயா. போன வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆனால் இந்த வருஷத்தினுடைய வசனம் என்னவா இருக்கிறது? இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், ஏகோவாவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். நமக்கு எனக்கு இதெல்லாம் நடக்கணும், எனக்கு இதெல்லாம் நிறைவேறணும், நான் அப்போ விசுவாசிப்பேன். எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா நான் அவர் பாதத்திலே விழுந்து கிடப்பேன். இப்படிங்கிற ஒரு டிமாண்ட் நம்ம வைக்கக்கூடாது எப்போவுமே. நமக்கு நடக்குது நடக்கலை அது அடுத்து. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபெய்த்து, அந்த ஃபெய்த்து தான் நம்மளை ஹீல் பண்ணும். நம்ம விசுவாசிக்கும் போது தான் ரட்சிக்கப்படுவோம். நம்ம விசுவாசிக்கும் போது தான் நம்ம சொஸ்தம் அடைவோம். விசுவாசிக்கும் பொழுது தான் எல்லாமே நமக்கு. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்த நல்ல காரியங்கள், அவர் நமக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நியாயமுள்ளவராய் இருக்கிறார், சகாயம் செய்து கொண்டு இருக்கிறார், சுகம் கொடுத்து கொண்டு இருக்கிறார், நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்படியாக ஆண்டவர் நல்ல காரியங்களை நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் நம்ம அதை குறித்து பாட வேண்டும், அதை குறித்து பிறருக்கு பறைசாட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பொழுது துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். பாருங்க, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் மகிமை, ஆண்டருக்கு மகிமை சேரணும், மகிமை போகணும், மகிமை போகணும் அப்படின்னு சொல்கிறோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு காரியத்தை நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கிறார். எதற்காக? சாத்தானை வீழ்த்துவதற்காக. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா. நான் உங்களை படைச்சிட்டேன், என்னை போற்றி புகழ்ந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி பெருமையை தேடிக்கொள்கிற தெய்வம் கிடையாது. சரிங்களா? பெருமையை தேடிக்கொள்கிற தெய்வம் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும். நம்ம புகழ்ந்தா நமக்கு தான் நல்லது, அது தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஆண்டவரை புகழ்ந்தா நமக்கு தான் நல்லது. பிசாசை விரட்டும் பொழுது ஒரே ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன தெரியுமாங்க? ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது அந்த மனிதன், எந்த மனிதனுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த மனிதனுக்கு ஜெபிக்கும் பொழுது, நம்ம இப்படியாக ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது அது பேச ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது. ஜென்ரலாக சொல்லுவோம், அந்தகார சக்திகள், வலு சர்ப்பத்தின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், போய் இயேசுவின் நாமத்தினால சொல்லுவோம். நம்ம ஜென்ரலாக ஜபிப்போம். ஆனால்
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி பேச ஆரம்பிக்குது. ஏன்னா அதில் டாலரேட் பண்ண முடியல. ஆண்டவரை புகழும்போது அதால் டாலரேட் பண்ண முடியல. அது எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிறது, பேச ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அப்போ எங்கே துதியோ அங்கே வந்து அதனுடைய மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணும். நம்ம இங்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் பொழுது அதோடைய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துக்குலாம் நம்ம கேஸ்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணால் கர்த்தரை போற்றி புகழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் போகுது. அப்போ கர்த்தரை போற்றி புகழும் பொழுது பரலோக சாம்ராஜ்யத்தை நம்ம இடத்துல கொண்டுட்டு வரும். அப்போ கொண்டுட்டு வரும்போது அவனுக்கு என்ன வேலை? அவன் போய் தான் ஆகணும். ஹல்லேலூயா. இதுதான் ஃபார்முலாவே இருக்குது. அப்போ இந்த வசனம் எவ்வளோ ஏற்ற வசனமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் ஒவ்வொரு சாத்தானை விரட்டுறதுக்கு நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கட்டு இருக்குன்னா நான் பயன்படுத்துகிறது இதுதான். அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர் இப்படியாக சொல்லும் பொழுது தரிசனத்தில் அப்படியே தலைமுடி விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு அப்படி ஒரு விஷன் எனக்கு தெரியும். அப்புறம் நம்ம ஜெபிக்க அந்த விஷன் டிஸ்அப்பியர் ஆகும், அந்த தரிசனம் டிஸ்அப்பியர் ஆகும். அப்போ அது நம்மளை விட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. அந்த எந்த நபருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த நபருக்குரிய காரியங்கள் ஆண்டவர் காட்டி கொடுக்குறார் தரிசனத்தில். ஆண்டவருக்கு புகழ் ஏறெடுக்கும் பொழுது அது அந்த இடத்த விட்டு காலி பண்ணுது. எரிச்சல் முடியல. பரிசுத்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதால் எங்கே நிற்க முடியும்? எரிந்து கொண்டிருக்கு. பாடி இஸ் பர்னிங் லைக் எனிதிங். ஹல்லேலூயா. இப்படி தான் வந்து சாத்தான் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறது. அப்போ இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணும்பொழுது சாத்தான் வெளியேறுகிறான். இப்போ ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பொழுது, யெகோவா தேவனை புகழ்ந்து பாடும் பொழுது இப்படியாக தாவீதின் பாடல் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன், யெகோவாவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். இந்த வருஷத்தில் நமக்கு இதை கொடுத்துருக்கிறார், இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார். இதை நம்ம ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம இதை செய்து இந்த இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ணுவேன், நேற்று தினத்தில் வரைக்கும் பிள்ளைகள் வந்து பழைய வசனத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னிலேருந்து குடும்ப ஜபத்தில் இந்த வசனத்தை நான் சொல்ல வைப்பேன். இந்த வசனத்தை சொல்லி ஜபிப்பாங்க. அப்போ இந்த வசனத்தை சொல்லி வருஷம் முழுக்க ஜபிக்கும் பொழுது கிரியைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. ஆண்டவரை புகழும் பொழுது அங்கே சாத்தான் நிற்கவே முடியாது. அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எரிச்சல் அடைகிறான். ஹல்லேலூயா. அந்த மேனிஃபெஸ்டேஷனே நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பொழுது நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன்றது மேனிஃபெஸ்ட் ஆகி வெளியில் அதோடைய ஷேக்கிங், அந்த பாடி ஷேக்கிங், பாம்பெல்லாம் புஸ்ஸுன்னு ஃபோனில் தான் ஜெபிப்போம், புஸ்ஸுன்னு கேட்குங்க. இது போல் எரிச்சல் அடைகிறது. ஹல்லேலூயா. அப்போது துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் பிரெயினில். அப்போது ஆண்டவரை போற்றி புகழும் பொழுது உங்களுக்கு தான் நல்லது. நான் திருப்பி சொல்கிறேன், அவருக்கு நீங்கள் என்னை புகழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் கிடையாது. புகழ்ந்தா உங்களுக்கு தான் நல்லது, புகழ்ந்தா எனக்கு தான் நல்லது. ஏன்னா உலகத்தை அலைந்து உலகத்தில் இப்படியாக சுற்றி அலைந்து திரிந்து கொண்டு வருகிறான். அந்த சாத்தானை விரட்டணும்னு சொன்னால் தேவாதி தேவனை வெல்கம் பண்ணும் பொழுது தான் அவரால் தான், அவருடைய வல்லமையால் தான் அவனை விரட்ட முடியும். இதுதான் இதனுடைய சீக்ரெட். அதனால் இந்த வசனம் மிகவும் எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு டச்சான ஒரு வசனம். ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு இதை தேவைப்படுகிறது, நமக்கு அழகாக கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே சாத்தான் நிற்கவே முடியாது. சாத்தான் இல்லைனாலே நமக்கு அங்கே தொந்தரவு கிடையாது. சாத்தான் நம்மளை விட்டு போயிட்டானாலே அங்கே நமக்கு நஷ்டங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. சாத்தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டான்னு சொன்னாலே நமக்கு நோய் நொடிகள் கிடையாது. இப்படியாக சாத்தான் தான் நம்மளுடைய உடம்பை அப்படியே மாம்சமோ ரத்தமோ அவனுக்கு உணவாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஆண்டுடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பறைசாட்டி யெகோவா தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து போற்றி பறைசாட்டும் பொழுது, புகழ்ந்து பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு செழிப்பு இருக்குது. ஹல்லேலூயா. இது ரொம்ப எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வசனமாக இருக்கிறது. நிச்சயமாகவே இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகளை செய்யும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இது சிம்பிள் வசனம் தான், நல்லா மைண்டில் ஏறும். நல்லா இதை அழகாக நம்ம
சொல்லி ஜபிக்கலாம் குடும்ப ஜபத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இந்த வசனத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை மட்டுமாய் காத்திருக்கிறார், இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறார். கொடா கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா.